இந்த பிரபஞ்சம் விசித்திரமானது. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பிறப்புகள் எடுத்து பிறக்கிறோம், இறக்கிறோம். ஆனால் நம்ம செஞ்ச வினைகள், நல்ல வினையாக இருந்தாலும் சரி, கெட்ட வினையாக இருந்தாலும் சரி, இந்த பிரபஞ்சத்தில் அது பதிஞ்சிருக்கு. அந்த பதிஞ்சு இருக்கிற அந்த வினையை அனுபவிப்பதற்கோசம் தான் இந்த பிறப்பு எடுத்திருக்கோம். எப்படி ஒரு சேட்டலைட் டிவியில் டிஷ்ஷு மூலியமாக நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சி பெட்டியில் பார்க்கிறோமோ, ஒரு நல்ல குரு கிடைச்சாங்கன்னா அவங்க சொல்படி அவங்கள பின்பற்றி நடக்க ஆரம்பித்தால், யாரெல்லாம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறாங்களோ அந்த தெய்வத்தோடைய மூல மந்திரத்தை உச்சாரம் பண்ண பார்த்து இந்த மனசு பக்குவப்பட்டு அந்த தெய்வத்துக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு அந்த இறை காட்சியை இந்த நெத்தி பகுதியில் பார்க்கலாம். மனிதனுடைய மனசு பக்குவப்படணும் சொல்லிட்டு தான் ஒளி வழிபாட்டை சித்தர்கள் சொல்லி கொடுத்தாங்க. இறைவன் எல்லாத்தையும் வெளிப்படுத்தினாங்க, ஆனால் தன்னை மட்டும் வெளிப்படுத்தாம மறைஞ்சு இருக்கிறாங்க. அவங்க ஒளி வடிவில் இருக்காங்க. அந்த ஒளி வடிவில் இருக்கிற இறைவனை பார்ப்பதற்கோசம்தான் தீப வழிபாடுன்னு சொன்னாங்க. அந்த தீப வழிபாட்டுக்கு உண்டான அந்த அகில், எண்ணெய், திரி, அந்த வெப்பமான பொருள் அந்த திரியில கொடுக்க பார்த்து அந்த மறைஞ்சி இருக்கிற அந்த ஒளி பொருள் வெளிப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும். ஏற்கனவே தான் ஒளி வடிவமான இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த டைரக்டா அந்த ஒளியை பார்க்க பார்த்து அந்த ஏற்கனவே பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த பொருள் இருக்கு இல்லைங்களா, வினைகள், அது எல்லாமே அகல ஆரம்பிக்கும். ஒரு மனிதனுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, இத்தனை வாரம் இத்தனை கோயிலுக்கு போயிட்டு தீபம் போட்டுக்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், தீபம் போடுறோம், போட்டு வந்துடும், எல்லாம் அதை சரி பண்ணிவிடுவார்னு சொல்லி. ஆனால் அமைதியாக உட்காந்து அந்த தீபத்தை நோக்கி உணர்வுபூர்வமாக பேச ஆரம்பிக்கணும். அப்படி உணர்வுபூர்வமாக அந்த நெத்தி பகுதியில் நினைவு உணர்வை கொண்டுட்டு அந்த தீபத்தை உத்து நோக்கி உணர்வுபூர்வமாக பேச ஆரம்பிக்க பார்த்து இந்த உணர்வு அந்த தீபத்துக்கு கலக்க ஆரம்பிக்கும். அப்படி கலக்க ஆரம்பிக்க பார்த்து அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த வினைகள் எல்லாமே விட்டு விலக ஆரம்பிக்கும். கேட்கலாம், எப்படி ஒரு தீபம் போய் இது செய்யுமான்னு கேட்பீங்க. தீபத்துக்குள்ள சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னை சுற்றி இருக்கிறவங்களை எல்லாரையும் வெளிச்சமாக வச்சிருக்கும். அது இருக்கிற இடத்துல அசுத்தங்களை அனுமதிக்காது. செய்யுங்களேன். மற்றொரு பதிவில் பார்ப்போம்.